பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எதிர்காலத்தை நல்லா அமைக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும், என் குடும்பம் நல்ல அந்தஸ்தில் இருக்கணும், நம்ம பிரயாசப்படுகிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அதே வேளைகளில் உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோடு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அவசர தேவையில் கடந்து போகிறாங்க, எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில் வந்துடுது, ஒரு ஒத்தாசை செய்யணும், உதவி செய்யணும், நீங்கள் கொஞ்சம் தியாகம் செய்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது தயவு செய்து மனமும் உதவி செய்யுங்க. நன்மை செய்யவும் தானம தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். நான் கண்ணை மூடிக்கொள்றேன், எனக்கு தெரியாது, அப்படி இருக்காதீங்க. உங்க பெள்ளத்துல உங்களால முடிந்த அளவு, அதற்காக உங்க தகுதிக்கு மீறி சில பேர் செய்யறாங்க பாருங்க, தங்க தகுதிக்கு மீறி காரியங்களை செய்ய முற்படுறாங்க. ஆண்டவர் நீங்க செய்யற அந்த தான தர்மத்துல அவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க நினைச்சுக்கிறீங்க சில வேளையில அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு வாய்ப்புகள் வருகிறது. ஆண்டவர் எல்லா காரியத்தை பார்க்கிறாருங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இவங்க மனம் இறங்குறாங்களா? 5 வருடத்துக்கு முன்பால இதே படிக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் இவங்க கடந்து போன பொழுது இவர்களுக்காக நான் வாசலை திறந்து உதவி செய்யும்படியாய் வந்தேன். இன்றைக்கு அதே சூழ்நிலையில அவங்களுடைய சொந்தத்துல இல்ல அவங்களுக்கு தெரிந்த நபர் கடந்து போறாங்க, அவங்க இருதயம் கடினமா இருக்கதே ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் 5 வருடங்களுக்கு முன்பாக நீங்க படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதுல கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுத்தார். இன்றைக்கு 5 வருடம் கழித்து நல்ல ஆண்டு உங்களை வைத்திருக்கார், உங்கள் கரத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்க உதவி செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க கரத்திலிருந்து அந்த உதவியை உங்க மூலமா ஆண்டு ஆசீர்வதிக்கணும் எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படி செய்யாதே போனால் ஆண்டவர் பார்ப்பார். உன்னை நான் ஆசீர்வதித்தனே, உனக்காக வாசலை திறந்தனே, நீயோ மனதை திறந்து கொடுக்கலையே. தயவு செய்து உங்கள் இருதயம் கடினப்படக்கூடாது. எல்லாம் எனக்காக, எல்லாம் எனக்காக இல்ல. தமிழ்ல பழமொழியே உண்டு, ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். உங்களால முடிந்த காரியத்தை, உங்க பலத்துக்கு முடிந்ததை உதவியை செய்து பாருங்க. கர்த்தரதுல பிரியமா இருப்பார். உங்கள் பிள்ளைகளை, உங்க தொழில, உங்க ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெகபோத் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் மகிமையான ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? ஆவியானவர் திருவுளம் பற்றின அந்த காரியத்துல அவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு செய்யறோம், ஆண்டவரை எப்படி செய்யணும் அவர் செய்யும்படியாய் வழி நடத்துகிறார். எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க இன்றைக்கு இருக்கிற இந்த பலத்துல தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியா எபிரேயர் 13:6 இந்த காரியத்தை நாங்கள் செய்யற பொழுது கர்த்தர் இந்த ஊழியத்தின் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்க மேலேயும் கடந்து வரும். யார் 5 வருடத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காரோ, இன்றைக்கு அதே சூழ்நிலையில உதவி செய்யும்படியான சூழ்நிலை வருதோ, தயவு செய்து செய்யுங்க. எபிரேயர் 13:16 ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தயவா இந்த உதவியை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல பெரிதா இருக்கும். God bless you.